ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எனக்கு ரொம்ப உடம்பு முடியலை, கோல்டாக இருக்கா, உட்காரவே முடியல. விளாவெலாம் ரொம்ப வலிக்குது, அப்படியே கொண்டு சொருகிற மாதிரி இருக்குது இடுப்பு. இங்கே வந்து 2 பேரும் இன்விடேஷன் கொடுக்க வந்தாங்க நம்ம வீட்டுக்கு. அவங்க வழி அனுப்புறதுக்காக வெளியில் போனோம். வழி அனுப்பி நிற்கும்போது ஒரு சின்ன பையன் சைக்கிளில் வந்து பூ விற்றாப்புல கவரில் வச்சுக்கிட்டு வாங்கிக்கோங்கன்னு சொன்னாப்புல. எனக்கு வந்து என்னென்ன வேலை இருக்குன்னு ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு, வேண்டாம்ப்பா கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வேணான்னேன். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து என்னை எதுவுமே கேட்கல, டக்குன்னு அவருக்கு அந்த பையன் கையில் அந்த பூ வந்து வாங்கிட்டு உள்ளே வந்துட்டார். காசு எடுத்து போய் கொடுத்தாரு. எவ்வளோ கேட்டாப்புல? 30 ரூபா கேட்டாப்புல. அவர் கேட்ட காசை கொடுத்துட்டாப்புல. நான் ஏன் வேண்டாம்னு சொன்னேன்னா, துணி வந்து இன்றைக்கி மிஷினில் போட்ட துணி வந்து மடிக்காமல் அப்படியே ஒரு போர் மாதிரி கிடக்கு. கிடக்கு பாருங்கள், பெஞ்சில் கிடக்கு. அதுக்கப்புறம் அரைக்கீரை வாங்கிட்டு வந்திருக்காங்க நாளைக்கு சமையலுக்கு, அதை க்ளீன் பண்ணணும். அப்புறம் அந்த பூவும் கட்டணும். அதனால் வேணாம், நமக்கு முடியலை. எல்லாமே வந்து ஹெவியான ஒர்க்கு. அரைக்கீரை கிள்றது, துணி மடிக்கிறது, அப்புறம் இந்த பூ கட்டுறது, இப்படி எல்லாமே. சரி, நம்ம எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு நம்மளால முடியவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வேணான்னு சொன்னேன். மற்றபடியெல்லாம் சின்ன பையன் விற்கிறான், என் பையனோட ரொம்ப சின்ன பையன். நான் கடைசி பேக் தான் வச்சுருக்கான், இது வாங்கிட்டான் வீட்டுக்கு போயிடுவான் அப்படின்னு எண்ணமும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் யோசித்து நான் வேணான்னு சொன்னேன். நான் வந்து என்னை பற்றியும் கொஞ்சம் யோசிப்பேன். ஆனால் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் வந்து எதை பற்றியுமே யோசிக்க மாட்டார். உடனே டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டார். அப்புறம் முக்கி இப்போ கொஞ்சம் கட்டுறேன், கொஞ்சம் படுக்கிறேன், கொஞ்சம் கட்டுறேன், இப்படியே கட்டிகிட்ருக்கிறேன். பூவும் தேவை தான். இது நோன்பு வரைக்கும் தாங்குமான்னு தெரில. நான் நாளைக்கு வாங்கிட்டு வந்து கட்டி வைக்கலாம், வியாழக்கிழமை ஒரு நாள் தான், வெள்ளிக்கிழமை நமக்கு நோன்புக்கு யூஸ் ஆகும்னு நினச்சேன்தான். இருந்தாலும் வந்து இந்த பூ வந்ததுனால இதை வாங்கி கட்டிகிட்ருக்கேன். பூ வந்து நிறையாவே இருக்குது. எப்படி அதை வந்து கொடுத்து அமிச்சாங்க என்னன்னு தெரில. 30 ரூபாய்க்கு இது நிறையா பூ தான். இந்த மாதிரி மற்றவங்கள பரிதாபப்பட்டு எதாக இருந்தாலுமே வாங்கிடுவார். விலையே கேட்கக்கூடாது சொல்லுவார். நான் வந்து ஒரு கூடையெல்லாம் போனால் எதுவுமே விலையை கேட்க மாட்டேன். எங்கள் அம்மாவே சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த கூடையில் விற்றுட்டு வர்றவங்ககிட்டலாம் விலை பேசக்கூடாது, கூடையில் கை வச்சு நம்மளே பொறுக்கி எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நானுமே அந்த மாதிரிலாம் விலையும் கேட்க மாட்டேன், கை வச்சும் எடுக்க மாட்டேன், அவங்க தர்றது தான் வாங்குவேன். இந்த மாதிரி நீங்களும் பரிதாபப்பட்டு ஒரு ஹெல்ப்பு, பரிதாபங்கிறத விட ஒரு உதவி, சீக்கிரம் வீட்டுக்கு போவான், அவன் படிக்கிற பையனாக கூட இருக்கான், அதெல்லாம் கேட்கல. வீட்டுக்கு போனால் படிப்பான், ஹோம்ஒர்க் பண்ணுவான், அந்த மாதிரி நல்ல எண்ணத்தில் தான் வாங்கினார். சரி, கஷ்டப்பட்டு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு நல்ல செயலாக, இது உதவியா இல்லை என்னன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.